ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆல் அபவுட் அமேசான் ஷாப்பிங் அண்ட் நிறைய ஷாப் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வெரி சில்லி திங்ஸ், ரைட்? ஸோ நம்ம ரொம்ப ஹெவியான ப்ராடக்ட்ஸ் எதுவும் வாங்கலை. வெரி சில்லி திங்ஸ் தான் நம்ம ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அந்த பேக்கேஜிங் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதுதாங்க நம்ம அமேசானில் ஷாப் பண்ணது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்கு, நம்ம எதுக்காக ஷாப் பண்ணோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த டிஷ்யூ பாக்ஸ். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து காரில் இருக்க டிஷ்யூ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஏதோ லெதர் மாதிரி, ஃபேக் லெதர் மாதிரியான மெட்டீரியலில் இருக்கும். அது வந்து நான் தெரியல, எனக்கு அது ரொம்ப யூஸ் பண்ணும் போது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, ரொம்ப பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது, விச் இஸ் நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஐ தாட் நம்ம வந்து இந்த மாதிரி மெட்டீரியலில் வச்சுருக்க வேண்டாம். ஸோ அதுவுமே ஒரு 3-4 months ஆச்சு. அது ஒரு மாதிரி டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, ரொம்ப பிஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கலாமே. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக்லேயே வாங்கிட்டேன். இது நல்ல பெரிய டிஷ்யூ பாக்ஸ், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த டிஷ்யூ பாக்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள டிஷ்யூஸ் வச்சுட்டு தென் யூ கேன் க்ளோஸ் திஸ், ரைட்? ஸோ இதுதான் அந்த டிஷ்யூ பாக்ஸ். இதுக்கு இது வந்து நீங்கள் காரில் தான் யூஸ் பண்ணுன்றது கிடையாது, வீட்லேயுமே யூஸ் பண்ணலாம். டீபாயில் வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம். அண்ட் தென் இது எனக்கு காருக்கு பெஸ்ட் யூஸாக இருக்கும்னு தோணுச்சு. நீங்கள் வந்து பின்னாடி டபுள் டேப் மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு யூ கேன் புட் இட் இன் யுவர் டேஷ்போர்ட் ஆர் மேபி பேக் சைட்லையும் நீங்கள் வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த நியூ டிஷ்யூ பாக்ஸ் வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு. அடுத்தது வந்துட்டு என் மம்மி வந்து மேங்கோ சாப்பர் போர்டு வேணும்னு கேட்டாங்க. யூஸ்வலாக வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீம் போர்டு கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் பேம்பு போர்டு கேள்விப்பட்டிருக்கேன். பட் மேங்கோ நான் கேள்விப்படல. பட் அமேசானில் தேடும் போது அது இருந்துச்சு. ஸோ மேங்கோ சாப்பர் போர்டுன்னு சொல்லிட்டு இப்படி தான் இருந்துச்சு. அதோட ஷைனிங்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் கேட்குதா? ஸோ இப்படி தான் இந்த மேங்கோ சாப்பர் போர்டு இருந்துச்சு. இதுதான் பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ நல்லா இருக்கு, அதாவது நல்ல ஃபினிஷிங் இருக்குது. நீங்களும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே அமேசானில் போயிட்டு மேங்கோ சாப்பர் போர்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அண்ட் இதை தான் வந்து ஹேங் பண்ணுற இடம். உங்களுக்கு எங்கேயாவது ஹேங் பண்ணணும்னா பண்ணி வச்சுக்கலாம். நீங்களுமே அமேசானில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே தெரியும். நானும் ரீசெண்டாக ஒரு சாப்பர் போர்டு வாங்கினேன். அது வந்துட்டு பேம்புவோடது வாங்கியிருந்தேன். பட் நாட் ஷுர் ஏன் அவங்க பேம்பு நீம் வாங்கலன்ட்டு. ஷீ வாஸ் ப்ரிஃபரிங் ஒன்லி ஃபார் மேங்கோ சாப்பர் போர்டு. ஸோ இதுதான் அந்த மேங்கோ போர்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஷ்யூ ரோல், கிச்சன் டிஷ்யூன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலாக வந்து இது ஆரிகாமி பிராண்டோட கிச்சன் டிஷ்யூ ரோல். ஓகே, இது வந்துட்டு அமேசானில் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து 2 ரோல் எடுத்தீங்கன்னா சம்வேர் அரவுண்ட் 135 சம்திங். ஆனால் அவங்க வந்து குவான்டிட்டியே 2ஆக தான் கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு 4 ரோல் வரும் பேசிக்காகவே. அவங்க நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கனாலே 4 ரோல் போட்டுருவாங்க. அது வந்து 135 + 135 ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்னொரு ஆப்ஷனும் இருந்துச்சு, உங்களுக்கு 4 ரோல் சேர்த்து 165 rupees ஏதோ தரேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குவான்டிட்டி தான் ஆட் டு கார்ட்டில் வந்துச்சு. பார்த்தா இதுதான் அது, லைக் 165 தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் த காஸ்டிங். பட் இது வந்து 165 rupees. பட் வர்த் தானேங்க, ஏன்னா 4 ரோல்ஸ் இருக்குது. அண்ட் இதோட எம்ஆர்பி ரேட் வந்துட்டு 299 rupees, ரைட்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வர்த் எனஃப், பிகாஸ் 4 ரோல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அண்ட் அந்த ரோல் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே நடுவில் ஒரு ஹோல் இருக்குது, இந்த சைட் ஃபுல்லாக ஷீட்ஸ் இருக்கும். ரோல் மாதிரி தான் இருக்கும் நார்மலாக. ஓகே, இதை நான் ஓப்பன் பண்ணல இன்னும், ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்குது, அது காலியாக போது, அதனால இதை நான் ஓப்பன் பண்ணல. அதனால் உங்களுக்கு வீடியோலேயே காட்ட முடிஞ்சால் நான் காட்டுறேன். இந்த 2 ஹோல்ஸ் இருக்கும். ஐ மீன் இந்த ஹோல் மட்டும் இருக்கும், ரோல் இருக்கும். இது செகண்ட் ரோல், இது தேர்ட் ரோல், இது ஃபோர்த் ரோல், ரைட்? இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், இதில் நேராக ஒரு குச்சி இருக்கும். அந்த ரோலை வந்து நீங்கள் அப்படியே இதில் பிளேஸ் பண்ணிடலாம், ரைட்? ஸோ நீங்கள் இந்த மாதிரி புல் பண்ணி அந்த கிச்சன் டவல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஹேங்கர் இருக்குல்ல, நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணுற ஒரு ஹேங்கர் இருக்குல்ல, அதாவது இப்படி இருக்கும் ஒரு கொக்கி. அந்த பழைய காலத்தில் இப்படி ட்ரையாங்கிளில் இருக்கும், இந்த ஒரு கொக்கி இருக்கும். அந்த மாதிரி ஹேங்கர், இந்த சாரீஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஹேங்கர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்டீல் ஹேங்கரில் பார்த்துருக்கேன். ஸ்டீல் ஹேங்கர் வந்து இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கும். இந்த கொக்கியிலேருந்து இந்த ட்ரையாங்கிள் போகிற ஒரு ஓப்பனிங் இங்கே ஒன்று இருக்கும். அந்த ஓப்பனிங் எடுத்து இந்த ரோலை உள்ளே விட்டுருங்க. திருப்பி அந்த ஓப்பனிங்கை லாக் பண்ணி விட்டுருங்க.
ஸோ கீழே உங்களுக்கு ரோல் இருக்கும், நீங்கள் கீழே அப்படியே புல் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹேங்கிங்கும் நீங்கள் எங்கேயாவது ஹேங் பண்ணி விட்டுறலாம். ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஐடியா. நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அதனால உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஒரு டிஐஒய் பண்ணணும்னா அந்த ஹேங்கர் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஹேங் பண்ணிக்கலாம். கீழே இந்த ட்ரையாங்கிளில் உங்களுக்கு ரோல் இருக்கும், ரோல் நீங்கள் புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ வெரி குட் ஐடியா. யூ மஸ்ட் ட்ரை தட். இஃப் இன் கேஸ் நீங்கள் அந்த ஸ்டாண்ட் வாங்குற ஐடியா இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி வாங்கலாம். ஏதாவது கபோர்ட்ஸோட ஹேண்டில் இருக்கும்ல, அந்த இடத்துல கூட நீங்கள் அந்த ஹேங்கர் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புல் பண்ணும்போது ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களுக்கு அந்த ரோலை. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா ஐ டூ ஹாவ் அ ஸ்டாண்ட், அந்த ரோலோட ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. ஐ ஷோ யூ இன் சம் அதர் வீடியோ. இப்போ என் கையில் இல்லை, ஸோ நான் உங்களுக்கு அது வேணாலும் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்றது. நான் பண்ண டிஐஒயும் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரைட், ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குங்க இதுக்கு. ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ். இது வந்து பாட்டில், Tupperware bottle. It is not for a promotion or something. I basically don't use plastic bottles at all. I use only steel bottles, but இது வந்து Tupperware 1 liter bottle, and again one more Tupperware 1 liter bottle. Right? So this is one more 1 liter bottle. இது என்ன மேட்டர்னு நான் சொல்கிறேன். என் ஆஃபீஸில் வந்துட்டு ஏசி பயங்கரமாக இருக்கும். அதாவது அதை கம்மி பண்ணுறதுன்றது வந்துட்டு நிறைய பேரோட மெஜாரிட்டி இருந்தால் தான் கம்மி பண்ண முடியும். வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் இல்லை. அந்த மாதிரி என்னோடய ஆஃபீஸில் பயங்கரமான ஏசி இருக்கும். அந்த ஏசியில் என்ன ஆகும்னா நம்மளே ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் ஆகிடுவோம். அதை தாண்டி நம்ம குடிக்கிற பாட்டில் இருக்குல்ல, ஐ டேக் ஸ்டீல் பாட்டில் எவ்வளோ சீக்கிரம் சில்லுன்னு ஆகும்னா என்னால் அதுலேருந்து தண்ணியே குடிக்க முடியாது. அந்த ஒரு சில்னஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் விற்கிறத விட சில்லுன்னு இருக்கும். ஸோ என்னால் அதோட தண்ணியே குடிக்க முடியாது. ஸோ தட் நான் அங்கே போகும்போதெல்லாம் தண்ணி யூஸ்வலாக குடிக்க மாட்டேங்கிறேன். இது ஒரு ரீசன்னால. அதனால என்ன ஆயிடுச்சு, ஐ வாஸ் திங்கிங் த்ரூ அவுட், மேபி பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போனால் அதில் அவ்வளோ சீக்கிரம் சில்லுன்னு ஆகாது. ரொம்ப ஆகலாம், பட் ரொம்ப இருக்காதுங்கிறதுனால லாஸ்ட் டைம் நான் டீகத்லானில் வந்து ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன். அந்த ப்ளூ கலர் எவ்ரி ஒன் ஹேஸ் இட்ல, அந்த ப்ளூ கலர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணேன் லாஸ்ட் வீக். அந்த அளவுக்கு சில்னஸ் இல்லை, நானும் நிறைய தண்ணி குடித்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டீல் பாட்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வில் டேக் Tupperware. அந்த ஆஃபீஸ் டேஸ் மட்டும்தானே நம்ம போகிறோம், ஹைப்ரிட் மாடல் தான். ஸோ அதனால நம்ம அந்த டைமில் இந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த 1 liter பாட்டில் வாங்கினேன். இதுதான் அதோட ஸ்டோரி. ஈவன் நான் வந்து அந்த ஸ்டீல் பாட்டில் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். ஏதோ ப்ரஸ்டீஜ் பிராண்ட் நினைக்கிறேன், அதில் தான் வாங்கியிருந்தேன். பட் அது யூஸ் பண்ண முடியல, பிகாஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த Tupperware பாட்டில் வாங்கினேன். இது ஏன் 2 வாங்கினேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் வந்து சம்வேர் இந்த சூப்பர் மார்க்கெட் நான் கேட்கும் போது ஒரு பாட்டில் இஸ் 350 rupees சம்திங் தே செட். ஆனால் இது 2 பாட்டிலுமே வந்து சேர்த்து ஐ காட் இட் ஃபார் 450 or something இன் அமேசான். 450 தான் நினைக்கிறேன் அமேசானில். அண்ட் 1 liter பாட்டில் சேம் Tupperware தான். ஸோ அதனால் ஐ தாட் சரி இது வந்து பெனிஃபிட் தானே. ஆனால் சிங்கிள் பீஸ் நமக்கு இல்லை, இதில் வெறும் டபுள் பீஸ் தான் இருந்தது. டபுள் பீஸ் அண்ட் 450 rupees இஸ் அ டீசன்ட் ப்ரைஸ். சரி அதனால நம்ம வந்து வாங்கலாமே அப்படின்றது வாங்கினேன். இதுதாங்க இந்த பாட்டிலோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோன்றது பார்க்கலாம். இதுதாங்க அந்த ப்ராடக்ட். பேக்கேஜிங் வெஸ்ட்டாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டுக்கு. பட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பீகோ பிராண்ட். உங்களுக்கு பீகோ பிராண்ட் பற்றி தெரியலன்னா நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணி பாருங்கள். It is an eco-friendly brand. I have used couple of their products. என்னென்ன நான் சொல்கிறேன். டஸ்ட்பின் கவர்ஸ் இருக்கும்ல, நீங்கள் ஒரு டஸ்ட்பின் யூஸ் பண்ண, they are very eco-friendly first thing. Second வந்துட்டு அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து 1 for கிச்சன் டவல் வச்சுருக்காங்க, 1 tissues வச்சுருக்காங்க, கிச்சன் டிஷ்யூ வச்சுருக்காங்க, நார்மல் ஃபேஷியல் டிஷ்யூ வச்சுருக்காங்க. அண்ட் வந்துட்டு கார்பேஜ் கவர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, நீங்கள் டஸ்ட்பின் யூஸ் பண்ணிங்கன்னா அது உள்ள ஒரு கவர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதில் போட டஸ்ட்பின் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹைஜீன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அந்த கார்பேஜ் கவர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வேரியஸ் சைஸஸில் இருக்குது. ஸோ அதனால ஐ வாஸ் சீயிங் தி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் தேர் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டப்ஸ். ரைட், ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் வந்து இது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு டிஷ்யூஸ் காமிச்சிருக்கேன் என்னோட வீடியோவில். ஷார்ட்ஸ்லையா வீடியோலையா தெரியல, நான் உங்களுக்கு ஆல்ரெடி பீகோவோட டிஷ்யூஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுவே வந்து ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்கும், நார்மல் பேப்பர் கிடையாது, ஈகோ ஃப்ரெண்ட்லி பேப்பர். அது பேம்பூ டிஷ்யூஸ்ன்னு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்கும். சிமிலர் வே இது வந்து பீகோவோட கிச்சன் டவல்ஸ். ஓகே, ஐ வில் டெல் யூ வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ். இது வந்து வைப்ஸ் ஆல் ஸ்பில்ஸ் கேட்சஸ் 0% ஆர்டர். அதாவது நீங்கள் வைப் பண்ணிங்கன்னா
எதுவாக இருந்தாலும் அது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அண்ட் 0% ஆர்டர், அதாவது உங்களுக்கு ஸ்மெல்லுங்கிறது வராத அளவுக்கு அது க்ளீன் பண்ணும், ரைட்? அண்ட் இட் இஸ் மென்ட் ஃபார் ரீயூசபிள் கிச்சன் டவல்ஸ். இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதில் 6 ஷீட்ஸுமே பேம்பூ மேடாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஷீட்டை 100 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு ஷீட் நீங்கள் 100 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம், விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி தொடச்சி வாஷ் பண்ணி திருப்பி காய போட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம். 100 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபார் 1 ஷீட். 6 ஷீட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, திஸ் இஸ் ரியலி அ வாவ் ப்ராடக்ட். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 99 rupees. 99 rupees தாங்க இதோட ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் இது வந்து 120க்கு இருந்திருக்கு, அது இப்போ 99க்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து பெரிய ரோல்ஸ் எல்லாம் கூட இருக்குது, நிறைய பெரிய பெரிய ரோல், நிறைய குவான்டிட்டிலையும் இருக்குது. பட் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ட்ரை ஃபார் தி பேசிக் ஒன். 6 ஷீட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம ரோல் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன், ரைட்? ஸோ இதுதாங்க அந்த ப்ராடக்ட். நான் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு காட்டுறேன் ஓப்பன் பண்ணி. இதுதாங்க ஒரு ஷீட்டு. இது வந்து வெரி திக்கு, ரொம்ப உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, நல்ல திக்காக இருக்குது. இது தாங்க ஒரு ஷீட். இதை வச்சு நீங்கள் தொடச்சிட்டு வாஷ் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி திருப்பி துடைக்கலாம். ஸோ 100 டைம்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் ஒன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இட் இஸ் யூஸ்ட் அஸ் கிச்சன் டவல். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 6 ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு 6 ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ கேன் யூஸ் ஆல் தீஸ் 6. ஸோ ஐம் இம்ப்ரெஸ்ட். இது வந்து நான் என் வீட்டுக்குமே வாங்கியிருக்கேன். பட் தென் இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். யூ ஷுட் கிவ் அ ட்ரை, விச் இஸ் ரியலி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் யூ ஷுட் கிவ் அ ட்ரை. ஓகே, இது மாதிரி நான் 2 வாங்கியிருக்கேங்க. பிகாஸ் மினிமம் 2 பேக்கேஜ் கொடுக்குறாங்க. மினிமம் நீங்கள் 2 ஆர்டர் போடணும். ஸோ 2 பேக்கேஜ் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் see how does it work. ஓகே, அது ஒன்று. அடுத்த ஒரு ஸ்டோரி இருக்குங்க. இது வந்து என்னோட லேப்டாப் வந்து மேக் லேப்டாப், என்னோட ஃபோன் வந்து ஐஃபோன். ஸோ என்ன ப்ராப்ளம்னா, வேறு எந்த ஒயர்டு டிவைசஸும் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஃபார் கனெக்டிங் ஹெட்ஃபோன்ஸ். யூஸ் பண்ணலாம், பட் இட் ஷுட் பி சம்வேர் லைக் ஆப்பிள் மாதிரி இருக்கணும், ஆப்பிள் ஒயர்டு இயர்ஃபோன். ஐம் நாட் ஷுர் மற்றதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு. ஐ ஹேவன்ட் டன் இட். என்னன்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஏர்பாட்ஸ் இருக்குது. இதுதான் என்னோட ஏர்பாட்ஸ். ஆக்சுவலாக இது இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கேஸ் இது. இந்த கேஸ் வந்து நான் ஸ்பென்சரில் தான் வாங்கினேன். இந்த ஏர்பாட்ஸ் வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ ஹேவ். ஸோ இதுதான் என்னோட ஏர்பாட்ஸ். இது வந்துட்டு ஆஃபீஸ்க்கு நான் ரெகுலராக இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எடுத்துகிட்டு போயிட்டு. பட் தென் என்னென்னா, நான் அடிக்கடி என்னோடய பிளேஸ்லேருந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னோடய ஒர்க். அப்படி ஐம் இன் டு ஹெச்ஆர் அனலிஸ்ட் ரோல். ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்துட்டு இயர்ஃபோன்ஸ் வேணும். வயர்டு இயர்ஃபோன் ஐ ஹேவன்ட் ட்ரைட் இன் எனி அதர் பிராண்ட். வேறு பிராண்டில் வந்து இந்த மேக்லேயும் ஐஃபோன்லேயும் செட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு அது தெரியல. பட் தென் ஸோ மை அங்கிள் பாட் மீ ஏர்பாட்ஸ் ஃப்ரம் US. ஸோ இந்த ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னாச்சு, ஐ வில் ஹாவ் டு ஃப்ரீக்வெண்ட்லி மூவ் ஃப்ரம் மை பிளேஸ். வேறு எங்கேயாவது போய் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கும், லைக் ஒர்க் ஏதாவது இருக்கும். நான் மூவ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், இதை எடுத்து ஐ போட்டுட்டு இன் மை பேக் அண்ட் மூவ். அதுக்கு அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி மூவ் பண்ணும்போது நான் பேக்கில் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். இது ஆக்சுவலாக நான் எடுத்து சேஃபாக என்னோட பேக்கில் வச்சுட்டு தான் நான் திருப்பியும் மூவ் பண்ணியிருக்கேன். பட் வீட்டுக்கு வரும்போது நான் பேக்கில் செக் பண்ணும்போது இது இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் ரொம்ப ஷாக்ட். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட், என்னோட அங்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஐ ஷுடன்ட் லூஸ் இட் அண்ட் இட் இஸ் வெரி சில்லி இஃப் ஐ டூ தட். எப்போவுமே பார்த்து நான் எல்லாமே பேக்கில் வச்சுட்டு தான் நான் போகிறேன் இதை. பட் ஆனால் காணுமேன்னு பார்க்கும்போது வேற ஒரு ஜிப்பில் சேஃபாக இது இருந்திருக்கு. பட் அன்டில் ஐ ரீச் ஹோம் எனக்கு தலையே வடிச்சிச்சு. ஸோ வீட்டுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் நான் ஃபுல் பேக்கையுமே எடுத்து வெளில போட்டு உள்ளே இருக்க எல்லா ஐட்டம்ஸும் வெளில போட்டுட்டு தேடி தென் ஐ காட் திஸ். ஐ நோ வெரி வெல், நான் ரொம்ப கான்ஷியஸாக எடுத்து சேஃபாக வைக்கிற ஆள் தான். பட் ஆனால் நான் எங்கேயோ வேற ஜிப்பில் போட்டுட்டேன் சேஃபாக அப்படின்றது நான் நினச்சிட்டே தான் இருந்தேன். பட் தென் வீட்டுக்கு போனோடனே எடுத்து முதல்ல சேஃபாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி ஓகே நம்ம வந்து இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போனால் வேலைக்கு ஆகாது. வென் வி யூஸ் அட் ஹோம் இட் வில் பி ஓகே. அண்ட் வென் வி ட்ராவல் பர்சனலி அவுட் சைட், அந்த டைம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை ஆஃபீஸ் தவிர வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் போகலாம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு பதிலாக நம்ம ஒயர்டு வச்சுருக்கணும். ஒயர்டு இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஃபீஸில் இப்போ என்னன்னா, லைக் எதில் இருக்கவங்க இயர்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா தேல் ஆஸ்க் அஸ், நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கும் தேவைப்படும் போது தரணுன்றதுனால நான் வந்து ஒயர்டே ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து நம்ம வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும் போதோ இல்லைனா வெளியில் ட்ராவல் மீட்டிங் எங்கேயாவது வெளியில் போய் ஈவெண்ட் இருக்கும் போது அந்த டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ்
ஹேண்ட்பேக்கோடையே தான் இருப்போம். நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம டெஸ்கில் எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் ஐ தாட் ஐ புட் இட் இன் மை ஹேண்ட்பேக் வேர் ஐ கேன் யூஸ் இட் ஃப்ரீக்வெண்ட்லி அவே ஃப்ரம் ஆஃபீஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இயர்ஃபோன்ஸ் வயர்டு வாங்கியிருக்கேன். இதில் என்ன கொடுமைனா ஐஃபோன் 15 எல்லாம் டைப் சி வந்திருக்கு. டைப் சி சார்ஜர், டைப் சி இயர்ஃபோன்ஸ் எல்லாமே டைப் சி மாடல் தான். ஸோ ஐஃபோன் 15க்கும் அண்ட் மேக்குக்கும் எடுத்த மாதிரி ஒரு இயர்ஃபோன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஐ வாட் சம்திங். ஐம் நாட் ஷுர், இது ஆப்பிள் பிராண்ட் கிடையாது. பட் தென் இது இன்னைக்கு தான் செக் பண்ணணும், ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நான் செக் பண்ணணும். இது தாங்க அது. ஸோ ஒன்று வாங்கியிருக்கேன். ஐம் நாட் ஷுர், இது பிராண்டட்லாம் இல்லை, நார்மலாக தான் வாங்கியிருக்கேன். பட் தென் ஜஸ்ட் ஃபார் ஆஃபீஸ் பர்பஸ், சும்மா ஆஃபீஸில் இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இயர் ப்ளக்ஸ். ஓகே, அண்ட் இது வந்துட்டு டைப் சி மாடல். இந்த டைப் சி மாடல்னால ரொம்ப பிரச்சனை வருதுங்க. பிகாஸ் லைட்னிங் கேபிள் இருக்க வரைக்கும் அதுதான் நிறைய யூஸ் ஆகிட்டு இருந்தது. இது வந்து இப்போ புதுசாக விட்டுருக்காங்க. ஸோ அதனால் இயர்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நான் வாங்கின எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கும் அண்ட் தேவையான பொருளாக தான் இருக்கும். ஸோ நீங்களுமே வாங்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ வாண்ட் எனி லிங்க் ஃபார் ஆல் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. பாய்.